ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நம. ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஸ்ரீமன் நாராயணா சரணம். ஸ்ரீமன் நாராயண சரண சத்சங்கத்திற்கு எல்லோரையும் அழைக்கிறோம். திருப்பாவை 12ஆம் நாள் பாசுரம். கனைத்திலம் கற்றெடுமை கன்று கிறங்கி நினைத்து முலவழிய நின்று பால் சோர நனைத்தில்லம் சேரார்க்கும் நற்செல்வன் தங்காய் பனைத்தர வீழனின் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சென்ற மனத்திற்கினியானை பாடவன் நீ வாய்த்திருவாய் இனித்தான் எழுந்திரா ஈதன்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். கற்றெருமை என்ற நல்ல பால் கொடுக்கக்கூடிய பசு. எருமை கூட ஒரு பசு வகை தான். அதனுடைய கன்றை நினைத்தவுடன் அதற்கு பால் சுரக்குகிறது, முலை வழியாக வழிகிறது. வத்ச என்றால் கன்றுக்குட்டி. கன்றுக்குட்டி மேலே இருக்கிற பாசத்திற்கு வாத்சல்யம் என்ற பெயர். இதுபோல் பால் நன்றாக சுரந்து எல்லார் வீட்டிற்கும் சேர்த்து நல்ல பால் வளம் பெருக்கி இப்படி இருக்கிற அந்த கோபியர்களை சொல்கிறார். இதில் நமக்கு என்ன தகவல், நமக்கு என்ன இதில் விசேஷம் என்றால், நாமும் இப்படித்தான் கன்றுகளாக ஒன்றும் தெரியாமல் ஜடமாக பகவானின் வயிற்றில் இருந்திருக்கிறோம். ஆசைகளாக, எண்ணங்களாக, நிறைவேறாத ஆசைகளாக, நிறைவேறாத எண்ணங்களாக மகாபிரளயத்தில் பகவானுடைய உதரத்தில் இருந்திருக்கிறோம். நம்மேல் கருணை கொண்டு பகவான் ஒரு நிறம் பார்த்தவுடன் பிரம்மா தோன்றினார். பிறகு நமக்கு படைப்பு எல்லாம் தோன்றியது, உடல் வந்தது. உடல்களிலும் அவனே பரமனே பகவானே உள்ளே கடவுளாக இருந்து ஆத்மாவாக இருந்து நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறான். அந்த கருணை, அவனுக்கு கருணை பொங்கியது. இதை நாம் இதனுடைய உதாரணத்துக்காக எடுத்துக்க வேண்டும். பகவானுக்கும் பக்த வத்சலன் என்று பெயர். பக்தன் மேலே வாத்சல்யம் கொண்டிருக்கிறார், பக்த வத்சலன் என்று பெயர். அப்படி நம்மளுக்கு அதாவது நின்று பால் சோர நற்செல்வன் தன் கடப்பில் விழனின் வாசற்கடை பற்றி. வாசற்கடை பற்றி என்றால் மாட்டு தொழுவம், பசுமாடு பாலி கறக்கும் இடம். அந்த இடத்தில் நிறைய எருமைகள், பசுக்கள் சேர்ந்து விடுகின்றன. நம்மளுடைய பிறப்புகள் போல் எப்படி ஏற்பட்ட பகவான் என்று அந்த பகவானை நாம் போற்ற வேண்டும் என்று சொன்னால், சினத்தினால் தென்னிலங்கை கோமானி சென்ற மிகவும் மிகவும் அருமையான வார்த்தை. ராமர் மிக மிக சாது, மிதபாஷி, பூர்வபாஷி. தானாக போய் பேசுவார், அளவாக பேசுவார். அவருக்கு ஓரிரு முறைதான் கோபம் என்று காட்டிக்கொண்டார். அதாவது சீதை கடத்தப்பட்டவுடன் கோதாவரி நதி, மரம், செடி, கொடிகள், தேவர்கள் எல்லோரும் ராவணனுக்கு பயந்து சீதை எங்கே சீதை எங்கேன்னு கேட்கும்போது பதில் சொல்லவில்லை. இந்த ஜகத்தையே அழைத்து விடுகிறேன் என்று கோபம் கொள்கிறார். பிறகு லக்ஷ்மண சமாதானம் செய்கிறார். அதன் பிறகு சுக்ரீவன் சீதையை தேட தாமதம் செய்கிறான். அவர் மீது கோபம் உடனே அணைந்து விடுகிறது. அதன் பின் சமுத்திரராஜனுக்கு வழி கேட்டு இலங்கை செல்ல 3 நாள் தவம் இருக்கிறார். அவன் உதாசீனம் செய்யவே கோபம் கொள்கிறார். இதுபோல் ஓரிரு இடங்களில் தான் ராமருக்கு கோபம் வந்திருக்கிறது. லக்ஷ்மணனுடைய கோபத்தை கூட இவர் சமாதானப்படுத்துவார். அப்படிப்பட்ட ராமருக்கு கோபம் வந்தது. சினத்தினால் பயங்கரமான கோபம், இந்த காலாக்னி ருத்ரன்மான கோபம் வந்தது. ஏன் என்றால், ராவணனை பார்த்த பிறகு கூட அவருக்கு கோபம் வரவில்லை. ராவணனை ஒரு நாள் அவகாசம் கொடுத்து இன்று போய் நாளை வா என்று கருணையோடு அனுப்பினார். ஏனென்றால் மறுநாளாக அவன் மனம் மாறி சீதை ஒப்படைத்து விடுவானோ அல்லது சரணாகதியாவது செய்வானோ என்ற ஒரு ஆசையில் அனுப்புகிறார். அப்படியும் ராவணன் மாறவில்லை. தனக்கு துன்பம் கொடுத்தாலும் பகவான் கோபித்துக் கொள்ளவில்லை. ஆனால் ராவணன் மாயா யுத்தம் செய்கிறான், வானத்திலிருந்து யுத்தம் செய்கிறான். தேவர்கள் கொடுத்தனுப்பிய தேர் கூட பயன்படவில்லை. பிறகு அனுமார் தோளில் ஏறி ராமர் யுத்தம் செய்கிறார். வான் உயர்வு வளர்த்து யுத்தம் செய்கிறார். அந்த சமயத்தில் அனுமாரை ராவணன் கடுமையாக தாக்குகிறான். தங்கமயமான உடம்பு, தங்காய் என்ற வார்த்தை இதில் வருகிறது. தங்க நிறமான உடம்பு இரத்தத்தினால் சிவந்து போகிறது. பலந்த காயம். பார்க்கிறார் ராமர், சினம் கொள்கிறார். சினத்தினால் தென்னிலங்கை, இல்லிபுத்தூருக்கு தென்பக்கம் இருக்கும் இலங்கை கோமானை செற்ற
ஒரே அம்பெடுத்து கோபத்தினால் அவன் வயிறத்தை கிழித்து அடிக்கிறார். தனக்கு துன்பம் கொடுத்தாலும் பொறுத்த தெய்வம் தன்னுடைய பக்தர்களுக்கு ஒரு சின்ன துன்பம் நேர்ந்தாலும் பொறுத்து கொள்ளாது நின்று கொள்ளும் என்பதற்கு இதுவே சாட்சி. நமக்கெல்லாம் பகவான் காப்பான் என்பதற்கு இதுவும் சாட்சி. சரணம் சொன்னவர்களை காப்பான் என்பதற்கு இதுவே சாட்சி. அப்படியான பகவானை மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய், இனித்தான் எழுந்திராய், அவனை பாடுவதற்காக நீ எழுந்து வர வேண்டும். உன்னுடைய நம்முடைய மாயை மயக்கம். நமக்கு இவ்வளவு நாள் வரலையும் பகவான் பக்கம் நம் பார்வை போகவில்லை, இருட்டில் இருந்திருக்கிறோம். இப்பொழுது ஆண்டாள் மூலம் நம் பகவான் பக்கம் பார்வை திருப்பி இருக்கிறது. நாம் இன்னும் தூங்கக்கூடாது. அனைத்தில்லத்தாரும் என்றார். உலகத்தில் இருக்கும் அனைவரும் விஸ்வே தேவாக அமிர்தசிய புத்திராக என்று வேதம் அழைக்கிறது. அப்படி அனைத்தில்லத்தாரும் இதை அறிந்து பாவை நோன்பு இருக்க வேண்டும் என்று ஆண்டாள் நம்மை எல்லாரையும் அழைக்கிறார். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமன் நாராயணா சரணம்.